இல்லை இப்போ ஆக்சுவலாக நான் காலங்கள் மாறுதுங்கிற மாதிரி இல்லை. இப்போ இது ஏன் வந்து இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு காலத்தில் வந்து மக்கள் கச்சேரிக்கு வந்தாங்க, மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தாங்க, மக்கள் பத்திரிக்கை போய் வாங்கி படித்தாங்க. ஆமாம் இல்லையா? இப்போது நியூஸு அவங்கள தேடி வருது, படங்கள் அவங்க கைக்குள்ளே இருக்குது, அவங்க கையில் ஃபோனில் பார்க்குறாங்க, கச்சேரியும் அவங்க வந்து ஃபோனில் எல்லாமே மொபைல் தான். ஸோ எல்லாம் இப்போ அவங்கள தேடி. அப்போது இந்த இடத்துல ஒரு கலைஞரின் கடமையா, அதாவது என்னன்னா நான் என்ன அறிமுகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு இனிமேல் வந்து அதுதான் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறணும். நம்மளும் சும்மாவே வீட்டில் உட்காந்துட்டு என்னடா நம்மளை யாரும் கண்டுக்கல அப்படின்னு நினச்சா அது வேஸ்ட்டு. நம்மளும் காலத்துக்கு மக்கள் கையில் மொபைல் இருக்கிறதுனால அந்த மொபைலுக்குள்ளே நம்ம போகணும். இனிமேல் அதுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் ஏதாவது புதுமைகளாக இசையின் மூலமாகவே ஏதாவது பண்ணணும். இது நமக்கு தெரிஞ்ச இப்போ ஏதாவது இசையில் பண்ணணும், இல்லை யாராவது பாடின ஒரு பாட்டை பாடி காமிச்சா கூட அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி பெயிண்டர்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே பாடுவாங்க சூப்பராக. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா தெரியல, உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையேன்னு ஒருத்தர் சும்மா பெயிண்ட் அடிச்சு பாடினார். கமல் சாரை அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டினேன். இப்படி ஒரு திறமையா அப்படின்னு. அது மாதிரி சோசியல் மீடியாவில் திறமைகள் கொட்டி கிடக்குது இன்றைக்கி.